காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து கோவத்தோட மனோஜ் செஞ்சது தப்புதான், இந்த பொண்ணு ராணி கழுத்துல மனோஜ் தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா காதுல எதையோ சொல்றாரு. மீனா வேகமா மஞ்ச கயிறை எடுத்துக்கிட்டு மனோஜ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாடா கட்டு அப்படின்னு முத்துவும் அதட்டுறாங்க. விஜயாவும் டே வேணாம்டா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கெஞ்சுறாங்க. மனோஜும் அதெல்லாம் கட்ட முடியாது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ராஜாவும் ராணியும் வேணாம், என்ன நீங்க எங்களுக்கு சாதகமா பேசி ஏதாவது பணம் வாங்கி தருவீங்க, இல்ல அந்த ஷோரூமை எங்க பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம்னு சொல்றீங்க, இதுவா நியாயம்? இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் வேணாம். என்னம்மா உன் கற்போட விளையாண்டுட்டாருன்னு சொல்லி நீ தானே சொன்ன, அப்படின்னா இதுக்கு பரிகாரம் இவன் தாலி கட்டுறது தான். கட்டுறா மனோஜ், டே வாடா தைரியமா கட்டுறா அப்படின்னு முத்துவும் அதட்டுறாரு. ராணி உடனே இல்லை அதெல்லாம் வேணாம், என்னை அவர் ஒன்றுமே பண்ணலை, என்கிட்ட அவர் வம்பு பண்ணலை, அவர் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல அப்படின்னு ராணி வளர்றாங்க. அப்படி வா வலிக்கு, உன் வாயால் உண்மையை வர வைக்கணுன்றதுக்காகத்தான் நான் உன்னை இப்படி சொல்ல வச்சேன். டே மனோஜ் தப்பிச்சடா, ஏண்டா இப்படி பேசி உண்மையை வாங்குவேன்னு பார்த்தா போய் விளக்க மாத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கிற. என்ன பார்லருமா, கொஞ்ச நேரத்தில் அப்படியே முகம்லாம் வேர்த்து அள்ளு விட்டு போச்சுல. முத்துவோட ட்ரீட்மெண்ட்டே இப்படித்தான் இருக்கும். ஏய், வந்து பொழைக்க வந்தோம்னா உண்மையாக வேலை செய்யணும். நீ தப்பு செய்யலைன்னா நான் தப்பு செய்யலைன்னு நேர்மையாக நின்று பேசணும். இப்படி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி அடுத்தவங்களை பயமுறுத்தி பணத்தை பிடுங்கக்கூடாது அப்படின்னு முத்து அதட்டி ராஜாவின் ராணியையும் வெளியில் அனுப்பி விடுறாங்க. அண்ணாமலை உடனே டே முத்து, நீ பேச ஆரம்பிக்கும் போதே இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தான் நீ வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன். உங்கள் அம்மாவுக்கு அது புரியாமத்தான் பயந்து உளறி கொட்டிக்கிட்டு கிடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ராஜாவும் ராணியும் தோத்து போய் அசிங்கப்பட்டு இந்த வீடியோவையும் வாங்கிக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. பார்த்தா சிட்டியோட ஆளுங்க அங்கே நிற்கிறாங்க. என்ன முத்து உங்களை கூட்டிகிட்டு போனா என்ன பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார்? எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கோம், போங்க அப்படின்னு ராஜாவும் ராணியும் சொல்லும்போது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இருக்கோம், எங்கள் அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ரோஹிணியோட கடையில் தானே வேலை செஞ்சீங்க, அங்கே ஏதோ பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் ரோஹிணியையும் மனோஜையும் மிரட்டி பொருள்லாம் வாங்கினீங்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜாவை ராணியை சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போகிற இடம் பார்த்தா சிட்டியோட ஆஃபீஸு. சிட்டி உடனே பரவாயில்லையே, ஆள் பொடிசுகளாக இருந்தால் கூட நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த ரோஹிணியை நல்லா மிரட்டி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறான். இல்லைங்க சார், நாங்கள் பணத்தை திருடவே இல்லை, ஆனால் பணத்தை திருடிட்டோம்னு சொல்லி எங்கள் மேலே பழி போட்டு எங்களை கடையை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் 3 லட்சத்தை திரும்பி கட்டணும்னு அந்த ரோஹிணி மிரட்டினாங்க, அதனால தான் நாங்கள் திருப்பி மிரட்ட வேண்டியதாக போச்சு. அந்த ரோஹிணியை பணத்தை திருடிட்டு உங்கள் மேலே பழி போட்டுட்டாளா அப்படின்னு சிட்டி சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்று செய்யுங்க, நான் ஒரு ஃபோட்டோ தரேன், அதை காமிச்சு ரோஹிணியை இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்களை பற்றிய உண்மையை உன் மாமியார்ட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்னு கேளுங்க, அப்புறம் பாரு நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும். 3 லட்சம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த 3 லட்சத்தையே உனக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரோஹிணி பணம் காய்க்கிற மரம், அவ எம்புட்டு பணம் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவா. அவ ரகசியம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்லி அனுப்புகிறான். ராஜாவும் ராணியும் நேராக ஷோரூம் வராங்க. மனோஜும் ரோஹிணியும் இருக்கும்போது மனோஜ், ஏய் நேற்று தானே வந்து பஞ்சாயத்துலாம் பேசிட்டு இனிமேல் வரமாட்டோன்னு சொல்லிட்டு போனீங்க, மறுபடியும் எதுக்கு ஷோரூம்குள்ளே வந்தீங்க? சார், நாங்கள் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, மேடமாக பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. மனோஜ் உடனே ரோஹிணி இதுங்கள்ட்ட பார்த்து பேசு, இதுங்க கேமராலாம் வச்சுருக்குங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். நீ போ மனோஜ். ஏய், என்கிட்ட என்ன பேசணும்? அக்கா, அப்படியெல்லாம் எங்களை அதட்டாதீங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்க, இந்த பாட்டிமாவும் இந்த பையனும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராணி கேட்குறாங்க. ரோஹிணி அப்படியே வெளத்து போய் என்னது, ஏய் என்ன வேணும், என்ன திட்டம் உங்களோடது அப்படின்னு கோவத்தோட கேட்குறாங்க. மனோஜ் உடனே என்ன ரோஹிணி, ஒன்றும் இல்லை மனோஜ், நீ போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி மனோஜை அனுப்பிட்டு ராஜா ராணிக்கிட்ட கேட்குறாங்க. ஏன்க்கா அவரையும் தான் கூப்பிடுங்களேன்,
அவர்கிட்டயும் சொல்லுவோம் இந்த பையன் யாரோட பையன்னு, இந்த பையன் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு ராணி கேட்குறாங்க. ரோகிணி, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதான்க்கா, எங்களுக்கும் மாதம் மாதம் பொழப்பு ஓடணும்ல, சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குதுல்ல, அதுக்காக தான்க்கா உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஏய், உங்களுக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு சாரு சொன்னாருக்கா அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு அப்படியே பயம் வருது. இப்போ என்ன, நீ இதை காமிச்சு கேட்டுவோன்னே நான் பயந்துருவேன்னு நினச்சியா? ஐயையோ, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாங்க்கா. நான் வேணும்னா இதை உங்கள் மாமியார்கிட்டையோ இல்லை எங்களுக்கு பஞ்சாயத்து பேசினாரு அந்த முத்தண்ணன் அவர்கிட்டையும் காட்டி சொல்லட்டுமா அப்படின்னு ராணி கேட்குறாங்க. என்ன, நீங்களும் இதை காமிச்சு என்னை மிரட்டி பணம் பிடுங்களான்னு பார்க்குறீங்களா? ஆமாக்கா, எங்களுக்கும் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. அது இருந்தால் நாங்கள் ஊருக்கு போய் ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிருவோம். அதுக்கப்புறம் நான் பணம் கேட்க மாட்டேன்க்கா அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. ஏய், இப்போதான் 3 லட்சத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு 3 லட்சமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுக்கா. அது உங்கள் பிரச்சனை. உங்கள் பணத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு எங்களை மாதிரி ஆள் மேலே பழி போடுவீங்க. இனிமே அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும்க்கா. 3 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணுங்க. எங்களை திருடன்னு சொல்லி அடித்து வெளியில் அனுப்புனீங்கல்ல, இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் எங்களை வேடிக்கை பார்த்தாங்கல்ல, எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமாக இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் பக்கம் வரமாட்டோம். இந்த ஃபோட்டோவை கூட உங்கள்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு ராணி சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வெளியில் வராங்க. ரோஹிணி தலையை பிச்சுக்கிறாங்க. ஐயோ, இவ வேற 3 லட்சம் கேட்குறா. இவளுக்கு யார் சொல்லியிருப்பாங்க இந்த ரகசியத்தை? எப்படி கண்டுபிடிச்சா கிருஷி என் பையன்னு? இந்த கிருஷை வச்சுக்கிட்டு என்ன பம்பரத்தில் வச்சு சுற்றுறாங்க. ஆளுக்கு மிரட்டி காசு கேட்குறாங்களே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.